ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடிக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே தமிழ் செல்வி குழந்தைய கூட்டிகிட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகாமல் நேராக சேதுவோடைய வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே காரை எடுத்துகிட்டு சத்தம் போட்டுட்ருக்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. தமிழ் செல்வி வந்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்ததுமே தமிழ் செல்வி கையில் இருக்கிற மீனாட்சியை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னவோ சொன்னீங்க, 2 குழந்தையும் எங்கிட்ட இருக்காது அப்படின்ட்டு என்னென்னவோ சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்ல போறீங்கன்றாங்க. இங்கே பாருங்க, இனி மீனாட்சி என்கிட்ட தான் இருப்பா. குழந்தை 2 குழந்தையும் பிரிச்சு காமிக்கிறேன்னு சவால் விட்டீங்க. ஆனா இப்ப என் குழந்தை என்கிட்ட இருக்கான்றாங்க. உங்க வீட்டாளுங்க வருவாங்க, உங்க வீட்டாளுங்களை என்ன சொல்லி சமாளிக்கிறீங்கன்றத பாக்குறேன்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் அழகரை விட்டு கொடுத்ததே அதுதான் நான் போட்ட பிச்சைன்னு நினைச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம மறுபடியும் இந்த தமிழ் செல்வி சீண்டி பார்க்கணும்னு நினைச்சுங்க. தமிழ் செல்வி வேற மாதிரி பண்ணிடுவோம் உங்களேன்றாங்க. நானும் போனா போட்டோன்னு பொறுமையா தான் இருப்பேன், ஒரு அளவுக்கு மட்டும்தான். மறுபடியும் இதே மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா தமிழ் செல்வி என்ன செய்வேன்னு தெரியாது. என்ன ஏதாச்சும் பண்ணாலே நான் பொறுமையா இருப்பேன், ஆனா என் பசங்க மேல கையை பட்டுச்சு அவ்வளவுதான்னு சொல்லிட்டு செம்ம மாசா தமிழ் செல்வி பேசிட்டு அங்க இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஐயோ, சேது வந்தா என்ன சொல்ல போறோம் தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. உடனே சாவித்ரி, என்ன மதினி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க போல, சேது வந்தா என்ன சொல்லுவான், அண்ணன் வந்தா என்ன சொல்லுன்ற ஒரு பயம் இருக்குதானே அப்படின்றாங்க. அப்படியா, அப்படியெல்லாம் இல்லையே, எனக்கு என்ன பயம் அப்படின்றாங்க. ஐயோ, போதும் போதும் மதினி, எல்லாம் தெரியுது உங்களுடைய முகத்துல தெளிவா தெரியுது அப்படின்றாங்க. அப்படியே என்னவோ நடிக்கிறீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரின்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? போயிட்டு அவளோட வீட்டுல குழந்தைய தூக்கிட்டு வந்தது இல்லாம தேவையில்லாம ரோப்பு பேசுனீங்க. அவ குழந்தை கேட்டப்ப இன்னைக்கு நீங்க அண்ணன் வந்தா வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்குமான்னு சித்ரா ஒரு பக்கம் பயப்படவும் இந்த இடத்துல ஈஸ்வரி ஒரு பக்கமும் பயந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இது வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.